லூக்காவில் வருகிற இயேசு பிரானின் உபதேசமாகிய அவர் பிராமணர்களை பார்த்து, யூத பிராமணர்களை பார்த்து கேட்ட அந்த கேள்வி, கடவுள் அகம்புறம் என்ற இரண்டை படைத்தானே, நீங்கள் புற சுத்தபத்தங்களே பெரிதுபடுத்தி வாழ்கிறீர்களே, உங்கள் அகத்திலே பொல்லாங்கு நிறைந்திருக்கிறதே, அதை எப்பொழுது சுத்தப்படுத்தப் போகிறீர்கள்? இந்த கேள்வியைத்தான் நான் ஒரு சில வாரங்களாக தொடர்ந்து உங்களுக்கு பாடமாக எடுத்துக்கொண்டு வருகிறேன். நீங்கள் அதே போல் அந்த பிராமணர்கள் என்பவர்கள் திருந்த மாட்டார்கள், அவர்களை திருத்த முடியாது என்பது எனக்கு தீர்மானமான எண்ணம். ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர்கள் அப்படியே தான் இருக்கிறார்கள். புற சடங்கு சம்பிரதாயங்களை மிகைப்படுத்தி காட்டி அதனால் அவர்கள் வசதி மாதிரியும், ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்கள் அதற்கான வசதி வாய்ப்போ அதற்கான நேரமோ இல்லாமல் வாழ்கிற அவர்களை மட்டமாகவும் அவர்கள் காட்டிக்கொண்டு வாழ்கிற நிலைமை இன்று வரை இருக்கிறது. யூத சமயத்திலும் சரி, அங்கிருந்து ஓடி வந்து சமணம், பௌத்தம், பிறகு அங்கிருந்து தாவி இந்து பிராமணன் என்று சொல்லிக்கொள்கிற இவர்கள் செல்ஃப் ப்ரொக்ளைம்டு ஆர்த்தடாக்ஸ் என்று இப்பொழுது சொல்லுகிறார்கள். யார் என்றால் ஆதி யூதர்கள், பிரிமிட்டிவ் ஜூஸ் என்று பெயர். அவர்கள் தான் இப்பொழுது கண்டுபிடித்து இந்த செல்ஃப் ப்ரொக்ளைம்டு ஆர்த்தடாக்ஸ் தான் இயேசுவை கொன்றார்கள் அப்படின்னு. அது வரைக்கும் தான் அவர்கள் அங்கு நிற்கிறார்கள். நாம் இங்கிருந்து பார்க்கும் பொழுது தான் அவர்கள் தான் இங்கு வந்து அப்பறை கொடுமைப்படுத்தியது, காந்தி சுட்டுக் கொள்வது, அதே போல் என்னையும் அதே மாதிரி பிராமண பிடாபி சங்கம் கூட்டி தாசன்னு ஒருத்தவனை கொலோனும் ஜெயந்திரர் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதுக்கான பொறுப்பை இந்து அமைப்புகள்ன்ற பேரில் இருக்கணும் படித்து இந்த கலாட்டை எல்லாம் பார்க்கிறோம். அப்போது இது நன்றாக நம்மால் அனுமானத்திற்கு வர முடிகிறது. இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், வெளியிலிருந்து ஒவ்வொரு சமயத்திலும் நுழைவார்கள். அங்கு மெதுவாக இந்த புற சடங்குகளை அதிகப்படுத்தி அந்த உழைக்கும் வர்க்கத்தோடு இவர்கள் கலக்க மாட்டார்கள். ஏன்னா அவர்களால் அந்த உழைத்து விட்டு இவர்கள் சொல்லுகிற சுத்தபத்துக்கு வர முடியாது. அதனால் அவர்கள் ஏற்கனவே ஆதி சமயத்தவர்கள் ஈரான் வம்சத்தினவரை அதற்கென்று ஒதுக்கி இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அந்த புற சுத்தபத்தங்களை செய்து கொண்டு அவர்கள் இந்த பூஜை சடங்குகள், கோயில்கள் எல்லாம் நிர்வகிக்க வேண்டிய வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து இவர்களுடைய பிரிவிலேயே இருப்பதனால் அவர்கள் வந்து அந்த வேலையெல்லாம் செய்வதில்லை. இவர் வெளியிலிருந்து நுழைந்து இவர்கள் இந்த வேலையை ஒவ்வொரு சமயத்திலும் செய்கிறார்கள். புறச்சடங்கு எல்லாத்தையும் அதிகப்படுத்துவது. அதுக்கு பிறகு ஆதிசமய மக்களை என்ன செய்தால் அவர்களை இழிவானவர்களாகவும் இவர்களை உயர்ந்தவர்களும் காட்ட முடியுமோ அதையெல்லாம் செய்வது, எல்லாமே வஞ்சக வேலை செய்வது. அதனால் அதை வெற்றிகரமாக கடவுளின் பெயரால் பயமுறுத்தி அதை ஏற்றுக்கொள்ள வைப்பது ஆதிசமய மக்களை. ஏன்னா அந்த ஆன்மீகத்தில் ப்ரூஃப்லாம் கிடையாது. அதனால் அந்நிய சந்தேகிக்கிறீங்களா அப்படின்னு உண்மையான ஒரு புனிதர் கேட்கும் பொழுது அதே வார்த்தையை அவர் போன பிறகு புழு வர பார்ப்போனும் அதையே கேட்பான். இன்னும் எங்களுடைய பெரியோவி சந்தேகிறியோனி அப்புறம் குரு துரோகி அப்படின்னுவான். எல்லாத்தையும் போட்டு அவங்களை பயமுறுத்துவான். அதனுடைய ஆழமோ, அந்த வார்த்தையினுடைய ஆழமோ, அதனுடைய அர்த்தமோ அதை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது. வெறும் வார்த்தையில் விளையாடணும் அவனுக்கு, அவ்வளோதான். இந்த வார்த்தை தூக்கி போட்டு அடிக்கணும், அந்த வார்த்தை தூக்கி போட்டு அடிக்கணும். இந்த கேம் அவனுடைய விளையாட்டு. அப்போ அது ஈவில் கேம். அதனால் அது ஏன் ஈவில் கேம்னா அதன் விளைவு என்னென்னா, இயேசுவை போகிற புனிதரை நீ துரோகி, நீ பொய்ன்னு சொல்லி அவரை சிலுவையில் அறிஞ்சு கொலை பண்ணுது. இவங்களுடைய மெத்தடு, இவங்களுடைய ஆர்த்தடாக்ஸு அந்த ஆச்சாரம், இவங்களுடைய வாத பிரதிவாதம், வாத கோடாரி, வாத கேசரி, வாத புலி, என்ன இதெல்லாம் சரியாக இருந்ததுன்னா இயேசுவை சரியான புனிதன்னு அப்போ அடையாளம் கண்டு இருக்கணும். இல்லையே, அப்போ எங்கே தோற்று போச்சு? இந்த சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம் அது வந்து இவங்களை வெற்றி பெற வைக்கிறது. ஏன்னா அதுவரை இயேசு வரல. 2 பெரிய புனிதர்கள் வருகிற இடைப்பட்ட காலத்திற்கு பெயர் ஆன்மீகத்தின் மௌன காலம். தெரிந்து கொள்ளுங்கள். அந்த மௌன காலத்தில் பாப்பார புழுவெல்லாம் ஜெயிக்க வச்சுடுவான். ஏன்னா இவங்களை தட்டி கேட்குறதுக்கு பெரிய அளவிலான யோகியர்களோ புனிதர்களோ இருக்க மாட்டாங்க. சின்ன தான் தலையை தூக்கும்போது அந்த ஜான் த பேப்டிஸ்ட்டை அவரே கூட கொலை பண்ணிடுறாங்க. சதி திட்டம் பண்ணி ராஜா கிட்ட போட்டு கொடுத்து என்னென்னமோ பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய பேர் கொலை பண்ணிக்கினே இருக்கிறது இவருடைய வேலை. அந்த பிராமணன் மட்டும் எப்பவுமே பிராமணனும் இப்போ பிராமணத்தையும் சேர்த்துக்கணும். ஏன்னா பிராமணத்தையெல்லாம் முன்ன வெளியில் வராமல் இருந்தாங்க, இப்போ அவங்களும் சேர்த்துக்கணும். பிராமணனோ பிராமணத்தையோ
எல்லாவித அக்கிரமங்களையும் நியாயப்படுத்தி கொண்டு அதை செய்கிறார்கள். இவ்வளவுதான். அதை நியாயப்படுத்திக்கிறாங்க. அது ஒரு வாதத்தை முன் வச்சு, அப்புறம் வாதத்தில் ஒர்க் அவுட் ஆகலைன்னா புனித நூலில் பொய்யை சொருவி பெரிவாக்கள் மூலம் சேங்ஷன் பண்ணி இதை கடவுளின் சட்டம்னு சொல்லி அதை நியாயப்படுத்தி அந்த அட்டுழியை செய்கிறான். யாருமே தன் இனத்தை திருத்தணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் இல்லை. அப்படி ஒரு எண்ணம் கொண்டவர் பிரம்மேந்திரர், அவரை காலி பண்ண ஆஸ்பத்திரியில் சேர்க்க சொல்லிட்டு அவ்வளோதான். அதனால் இவர்களை திருத்த முடியாது என்பது என்னது தீர்மானமான எண்ணம். 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இவையெல்லாம் தொகுத்து பார்த்து நான் தெரிந்து கொள்கின்ற உண்மை. அப்போ ஆனால் ஏன் பிரச்சாரம்னா, மீதி பேர் இருக்கிறாங்களோ ஆதி சமயத்தில் நான் பிராமின்ஸ் இருக்கிறாங்களே, அவங்க தமிழர்களோ என்ன தெலுங்கர்களோ அல்லது வேறு மொழி ஹிப்ரு மொழி பேசி யாராவனா இருக்கும், ஆங்கிலேயர்களோ எதோ இருக்கட்டும். ஆனால் இந்த ஆதிசமய மக்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு இருக்கிறது. அவங்களுக்காக தான் சொல்கிறேன். அப்போ இவங்களை உதாரணப்படுத்தி ஏன் சொல்கிறேன்னா, இவங்களோடு அவன் எங்கன்னா திருந்தி நம்மளோட முன்னேறிட போகிறான்னு அவனையும் கற்றுக்கினே இருக்கிற பழக்கம் இவங்ககிட்ட இருக்குது. ஏற்கனவே நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், எப்படி என்னுடைய மூத்த சகோதரியாரை எப்படி அவங்க கூட வேலை செய்த பிராமண பெண்கள் அவங்க சைவ உணவு சாப்பிட வந்தவங்களும் அவங்கள நைன்னு அரிச்சு, அதெல்லாம் இல்லை, இது உங்களுக்கு வந்து நீங்களும் எண்ணெய் சாப்பிட்டு தான் ஆகணும், இது வந்து உங்களுக்கு அது வந்து கடமையாக இருக்குது, நாங்கள் தான் அரியன்னு விஷயம். கடைசியில் இந்த அரிப்பு தாங்க முடியலைன்னால அதுக்கே அவங்க எண்ணெய் சாப்பிட ஆரம்பிச்சு அந்த மாதிரி கெடுத்து விட்டுக்கினே இருக்கும் அந்த. ஏன்னா அவங்க தனக்கு ஈக்குவலாக வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதாவதெல்லாம் இவங்க பெருமையாக நினச்சிக்கிறாங்களோ அதையெல்லாம் அடுத்தவங்க செய்யாத பார்த்துப்பான். அது தியரியில் மட்டும் என்ன இருக்குன்னா, வேட்டல் வேட்பித்தல், நீயும் வேல்யூ செய்யணும், மற்றவங்களையும் வேல்யூ செய்ய சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும், தியரி இருக்கும். அதை அப்படியே வச்சுக்கின்னு நடைமுறையில் அது வெறும் வாதத்துக்கு மட்டும் வச்சுப்பான் தியரியெல்லாம். நடைமுறை பார்த்தா அயோக்கியத்தனம் எல்லாத்தையும் செய்கிறது. அந்த அயோக்கியத்தனத்தில் நியாயப்படுத்திக்கிறது. கேரளா பெண்களை அவ்வளோ அநியாயமாக எத்தனை நூற்றாண்டுகளாக கற்பழிச்சானுங்கன்னு தெரில. ஃபஸ்ட் நைட்டு பிராமணன் கூட தான் வச்சுக்கணும். அது இன்னொரு அயோக்கியம், இப்போ இருக்கிற அயோக்கியம் நியாயப்படுத்துகிறான் ஒருத்தன். பரசுராமர் சொல்லிட்டார அது சத்திரிய பெண்களில் சத்திரியெல்லாம் ஆயுஷ்டத்தை விட்டு அவங்க பிராமணர் கூட உறவு வச்சுக்கின்னு பிள்ளை பற்றிலான்ட்டு இன்னொரு அயோக்கிய பச்சையாக எவ்வளோ அயோக்கியத்தனம் பேசுகிறானுங்க பற்றியா. அவங்களுக்கு அப்படியே முக்கியத்துவம் கொடுத்து அவங்க ஒரு டிவியில் இதை வச்சு இதை பற்றி இன்னொன்று நினைக்கிறீங்க, அதை பற்றி அவர் அப்படியே சொல்கிறார். புரியுதா? எல்லாம் இந்த வெளியில் எல்லாம் வெளிமயக்கே கட்சி ஏகப்படின்னு இந்த புறத்திலேயே அப்படியே போட்டு அவனுடைய சிற்றறிவு மூளையை வச்சு போட்டு வறுத்தி எடுத்து கூட்டு பொரியல் பண்ணி அதை அப்படியே வெளியில் கொட்டுறது. தெரியுதா? கொட்டிட்டு இப்போ அப்படியே நியாயப்படுத்திட்டார். இப்போ அந்த அவனை அத்தனை நூற்றாண்டுகள் கற்பழிச்சானுங்களா, அதுக்கு எந்த தண்டனையும் கிடையாது இப்போ. புரியுதா? இப்போ அப்போ ஏன் போராட்டம் நடத்தி இப்போ மாற்றிக்கினாங்கல்ல, இப்போ தெய்வ குற்றமாவாதா? இப்போ ரொம்ப அநியாயமாக. ஏன்னா இவனுக்கு ஏன் திருந்த மாட்டானுங்கன்னா, இவங்களே யாருனா எழுந்தால் அது அநியாயம், இதே பிராமண கம்மியில் எழுந்தால் அது அநியாயம் செய்திருக்கக்கூடாது, இவங்க செஞ்சாங்க நம்ம ஆளுங்க நீங்கள் ஏன் செஞ்சீங்க, அது தண்டனை உங்களுக்கு உண்டுன்னு அவனை அச்சுறுத்தணும். ஒரு பிராமணன் கூட காணும். புரியுதா? ஒரு பாப்பம் கூட காணும். அதுக்கு மேலே இப்படி நியாயப்படுத்தி பாப்பம் புழுவி ஏமாற்றி இவ்வளோ அட்டூழியம் பண்ணதை இவன் நியாயப்படுத்தி அதுக்கு ஒரு கதையை சொல்லி அப்படி எடுத்துன்னு வர்றது. அங்கே யூத சமயத்தில் பார்த்தா இதே மாதிரி கடவுள் சொல்லிட்டாரு, அந்த யூத பிராமண பூசாரிங்க கோயிலுக்கு வர சிறுமிகளை கற்பழிச்சிக்கலாம், அவங்கள ஃபுல் ரைட்ஸ் அப்படின்ட்டாரு. எப்படி மோசையோட 10 கட்டளை தாண்டுது பாரு இவன்களுது போட்டு அதுக்கு புஸ்தகம் எழுதி டால்முட் பேர் வச்சு அதை தான் இயேசு கண்டிக்கிறார். இந்த கூட்டத்தை கண்டிச்சு தான் ஒருத்தர் செத்து சுண்ணாமானான். சுண்ணாம்பு காலையில் போட்டு சுட்டானுங்க. அப்புறம் தெரியுதா? இவங்களே தான் இவனுக்கு வர வரைக்கும் சண்டைலாம் இருக்காது. அவன் சமணம் அவன் இது பண்ணியிருந்தான். பௌத்தம் இதெல்லாம் இன்னும் கூட ஜெயின மத ராமாயணம் இருக்குது. அதில் ராமணேஸ்வரன் புகழ்ந்து சொல்லுது. அடுத்த தீர்த்தங்கிற ராமணேஸ்வரன் தான் வரப்போறான்னு இருக்குது. அதில் தெரியுதா? அதை பார்த்துக்கிறானு உஷாராக பரவாமல் பார்த்துக்கிறான். இந்து மதன்ற பேரில் அவர் வில்லனாக்கி அப்படி கொண்டு வர்றது ரொம்ப அட்டுழிய காரணங்க. அப்போ இந்த அட்டுழியெல்லாம் என்ன செய்யும்னா, அப்போ அதனால தான் நல்ல வேலை எனக்கு இந்த பிரிவில் எல்லாத்தையும் தொகுத்து சொல்லுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போ இதனுடைய விளைவாக அப்போ புத்தர் பாடம் தான் அதை சொல்லுது. என்னென்னா, பாவம் பழுத்து கறந்த பால் உடனடியாக புளிப்படைவதில்லை. அதே போல் பாவம் பழுத்து பலனளிக்காத வரை அது பாவமாக தெரியறதில்லை. ஆனால் அது பலனை கொடுக்கும்போது அவ்வளோ கடுமையான தண்டனையாக இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லுது. நிரூபிக்கப்பட்டது. ஏன்னா இது வந்து தெய்வம் நின்று கொள்ளும்னு இது மாரல் கவர்மெண்ட் பொறுமையாக தான் செய்யுது. சைலண்ட் பீரியட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம் வச்சுருக்குது. அதுக்குள்ளே ஒன்று அட்டியெல்லாம் ஆகுது. இவனுக்கு அட்டுழித்து பலியான அந்த ஆதீன மக்களையும் சேர்த்து தான் நாஜி படையை கொடுமையான சித்திரவதை பண்ணிட்டு போயின்னே இருக்குது.
பலமுறை சொல்லிட்டேன் நான். கடலை பிரித்து வழிவிட்டு யூதர்களை காப்பாற்றிய அந்த யூத சமய கடவுள் நாஜி படை சித்திரவதையிலேருந்து ஏன் இவங்களை காப்பாற்றலை? காப்பாற்ற விட்டு கைவிட்டதில்ல. ஏன் கைவிட்டது? சிந்திக்கணும்ல. சிந்திக்க விட மாட்டான் அவன். அதுக்கு பதிலாக வேற ஊர் அதுக்கு அப்படி பண்ணுற, வேற ஒன்று இப்படி போட்டு அப்படி பண்ணுறது. இப்போ இயேசுபிரான் சொன்னார்ல, இயேசுபிரானே புனிதர்னு உங்களால் என் அடையாளம் காண முடியல. பிரதான ஆச்சாரெல்லாம் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டினார்கள் இருக்குது. இப்போ இங்கேருந்து பிராமின் கிறிஸ்டின்னு மெதுவாக அது உள்ளே போகிறானு. ஆமாம் அரின்னு போயிட்டு எங்கன்னா ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சி அது எல்லாம் வச்சுடுவானுங்க. அதுக்கப்புறம் பைபிளில் புரியுதா? பிரதான ஆச்சார கூட சதித்திட்டம் தீட்டினாங்க. அதை மைல்டாக்கிட்டு அவங்க எதிர்ப்பு தெரிவித்தார்கள்னு போடு இனிமேல். அதுக்கப்புறம் தெரிவித்தார்கள்னு போடு, அதுக்கப்புறம் தெரிவித்தார்கள் வித்தார்கள்னு போடு, அப்புறம் அதை எடுத்துட்டு அப்படி பண்ணுறவனுங்க இந்த குரூப். இவனுங்க மேலே இருக்கிற அந்த இவனுக்கு செய்கிற அட்டுழியத்துக்கான திருத்திக்கிறதுக்கு பதில் அந்த தகவலெல்லாம் அழிக்கிறது. நான் கூட சொல்கிறேன், இது யாரோ பேர் யார் கேட்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் இணையதளங்களில் நீங்கள் ஏதாவது ஒன்று இவங்களுடைய அட்டுழியத்தை சொன்னோடனே அது ஆதாரம் காட்டுன்னு கேட்பான். பிராமண கமெண்ட்டாக கண்டிப்பாக ஒன்று இருக்கும். அதில் ஆதாரங்க இவங்க ஒன்றே ஹே இங்கே குது ஆதாரம் அங்கே குது ஆதாரம். அது எதுக்கு கேட்குறான்னா அந்த ஆதாரத்தெல்லாம் போயிட்டு அழிக்கிறதுக்காக கேட்குறான். அடுத்த ஒரு 3 மாதத்தில் எங்கே இருக்குது அப்படி ஒன்று இல்லையான்னு அனுப்பி போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காரு. புரியுதா? அந்த மாதிரி தில்லாலங்கடி பசங்க இவனுங்களை போய் நம்பி இவனுங்க ஆதாரம் கேட்குறாங்க. இவங்க அப்படியே சொல்கிறாங்க வெள்ளையா ஆதாரம் கன்னிமர பேரில் இந்த தீர்ப்பு இருக்குது பார் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே போய் அதை பக்கத்தில் பார்த்து கீழ்ச்சிட்டு வந்துட்டானுங்க. கீழ்ச்சி வந்து இப்போ எங்கள் ஆதார் கார்டு திரும்ப போய் புதுசை எடுத்தா கீழ்ச்சிட்டுக்குது கரெக்டாக. அப்படிப்பட்ட கும்பல் அது. டோட்டலாக அதுக்கே தெரியும் நம்ம ஒரு ஃபேக் கும்பல், நம்ம ஒரு ஈவில் கும்பல். ஆனால் ஜெயிக்குது. அவனை மூட பிராமணத்தை தொட்டு அது இந்த பாடெல்லாம் அவங்களுக்கு ஏறாது. பாவம் பழுத்து கறந்த பாலுடனுடைய புளிப்படைவதில்லை. அதனால் இது ஜெயிக்குதுன்றதுனாலேயே இது சரி கிடையாது. அதெல்லாம் ஜெயிக்குது. அப்படியே அப்படியே அறிவாளி பற்றியோ அவனுக்கு ஜெயிச்சிட்டு அப்படி காட்டுறது. புரியுதா? இப்படி போகுது. அதனால தான் அந்த பெரிய புனிதர்கள் வரும்பொழுது அவங்க இதையெல்லாம் வெற்றின்னு காட்டல. இயேசு பெரிய ராஜ்யத்தை பிடிச்சி அப்படியே ராஜாவாக மாதிரி இதுவும் வெற்றின்னு காட்டினாரா? இல்லையே. உலகில் வெற்றி அவங்க வெற்றின்னு காட்டவே இல்லையே. இல்லையா? மாரல் திங்ஸ், அறம், எது நியாயம் எது தர்மம், அதுதான் கடவுள் முன்னால் கணக்குன்னு சொன்னவங்க தான், சொல்ல வந்தவங்க தான் அவங்க. அந்த இடத்த கெடுக்கிறான் பாரு. அதில் போய் கடவுள் சொல்லிட்டாரு, டால்முடில் நீ சிறுமியை கற்பழிச்சிக்கலான்ட்டாரு. புரியுதா? என்ன எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது? அதனால தான் நான் சொல்கிறேன். அப்போ திரும்ப இங்கேயும் அதே கேம் ஆடுறானுங்களா. அப்புறம் சிவனர்களால் அவர் நல்லா ஆகிட்டா, நாலு சிவன் இருக்குது உண்மைன்றார். அதுக்குள்ளே அழிச்சிட்டானுங்க. இங்கே ஓடியாந்து சமண பௌத்தம் வச்சு இந்து சமயத்தை ஓட்ட ஒழிச்சிட்டானுங்க. அதெல்லாம் சிவனும் கிடையாது, அம்மாலாம் பெருமாளும் கிடையாது சொல்லிட்டு எல்லாம் திருவாரூர் கோயிலில் விளக்கேறியவே பல நூற்றாண்டு விளக்கேறியில் எல்லாம் அழிச்சிட்டானுங்க. அந்த குளக்கரை கரையில் இவனுக்கு தான் இருக்கிறானு, பிராமணனுக்கு தான் இருக்கிறானு. அந்த குளக்கரை அகராரா சுத்தமாக இருட்டாளியை வச்சுட்டு அப்படிலாம் இல்லை. அப்புறம் இவர் நிரூபித்த உடனே பொய்யன் இவன் துரோகி, சமண மந்திரத்தை பயன்படுத்தி தான் அவன் பண்ணுறான். சுண்ணாம்பு கலப்பை சுட்டு ஐயோ சமண மந்திரத்தை தப்பிச்சிட்டான். அப்புறம் யானை விட்டு ஐயோ சமண மந்திரத்தை வச்சு தப்பிச்சிட்டான். இப்படியே சொல்கிறது. புரியுதா? எல்லாத்துக்கும் வேறு வேறு காரணம், பொய் காரணம் சொல்லினே வருவான். பார்ப்போம். அதில் ரொம்ப கில்லடியாகும். பாப்பாத்தையும் இப்போ சேர்த்துங்க. ஏன் இப்போ அவங்க இல்லை வந்துட்டாங்க, அவங்களும் அப்படியே அவங்க ஆட்டத்தெல்லாம் ஆடி காட்டுறாங்க இப்போ. அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்னென்னா, இதுதான் பிராமணன் மேலே அவனுடைய அக்கிரமத்தை அவன் ஒரு காலம் ஒத்துக்கினதே கிடையாது. எவ்வளோ காலம் ஒத்துக்கினது இல்லை, 2000 வருஷம் ஒத்துக்கினது கிடையாது. அதுக்கு பதிலாக ஏன் திருந்த முடியல? அதுக்கு பதிலாக அந்த அட்டுழியத்தை நியாயப்படுத்திய காரணங்களை கற்பித்து கொண்டு அதை நியாயப்படுத்தி கொள்ளுவாள். புரியுதா? இவங்களுடைய அட்டுழியத்தெல்லாம் ஒன்று வச்சு நியாயப்படுத்தி அது நியாயம் அப்படின்னு எடுத்துன்னு வருவோம். வந்த உடனே எங்கேயுமே பிராமணர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதை வாய்ப்பு இல்லாமல் ஆகணும் பிராமணர்களே தான். திருந்தக்கூடாதுன்றது உறுதியாக இருக்குது. இவங்களை எப்படி திருத்த முடியாது. அதனால் எனது இந்த முற்பிறவி அனுபவங்களும் சரி, இப்பிறவி அனுபவமும் சரி, என்ன தீர்மானம் தெரியும், பிராமணனை திருத்த முடியாது. அவ்வளோதான். அப்போ ஏன் எவ்வளோ சொல்கிறீங்க? நீங்கள் திருந்தலா? யேசுபிரான் கேட்ட அதே கேள்வியை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன, நான் பிராமின் கல்யாணம் தான் நான் பிராமின் மக்கள் அப்பப்போ போடுறேன். ஏன்னா பிராமணனுக்கு கோவம் வந்துடும். உங்களுக்கு என்ன போய் திருத்துருவானே, உனக்கு நீனும் அட்வைஸ் பண்ணுறாடோ அப்படியா இப்படியாண்டுவான் இல்லையா? அவன் நம்ம வம்படிச்சு அவனை திருத்த முடிஞ்சாவது போய் வம்படிக்கலாம். கண்டிப்பாக அது நடக்க போகிறது கிடையாது. அதனால் அந்த முடியாத காரியத்தை இறங்கக்கூடாது.
அதனால தான் நான் பிராமின் உள்ளங்களே, நான் பிராமின்லாம் அடிக்கடி சொல்லினே வரேன். நான் பிராமின் உள்ளவங்க நல்ல வாய்ப்பு இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் இயேசுவோ, கண்ணபுரானோ, என்ன புத்தரோ, ராமபிரானோ எல்லாருமே நான் பிராமின். புரியுதா? அப்போனா இவனுக்கு எவ்வளோ திறமைசாலிகளாக இருந்தால் நான் பிராமின் கடவுளை தூக்கி வச்சு அவங்கள கோயில் கட்டி அதில் பிராமணனுக்கு தான் பூஜை செய்ய உரிமை, அவங்க தான் தொட்டு பூஜை செய்யணும், நான் பிராமணன் தொட்டால் தீட்டுன்னு அதை கொண்டு வச்சுக்கிறானுங்கன்னா நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ பெரிய கிளாடிக்கிங்கன்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கணும் வாழுது பாரு சமுதாயம். புரியுதா? ஏற்றுனா கண்டுக்க மாட்டான். அந்த எதிர்ப்பு பெருசாக இல்லாத அளவுக்கு போய் அதிகார மையங்களை பிடிச்சி அங்கேருந்து ப்ரெஷர் கொடுத்து எவ்வளோ போடணும். புரிகிறதா? அதனால் நான் பிராமின் ஆகிய நீங்கள் நிறைய பேருக்கு பிராமின்னா தெரியல, ராமபிரான் இது கண்ணபிரான் நான் பிராமின்னா தெரியல, ராமபிரான் நான் பிராமின்னா தெரியல. அப்படியே சாமின்னு கேட்குதுங்க நம்மக்கிட்ட. தெரியுதா? அந்த மாதிரி அவனுக்கு கில்லாடி கிங்குங்க அவனுக்கு. அப்போ வெளிநாட்டுக்காரன் மட்டுமா தெரிய போகுது? சுத்தமாக தெரியாது. அவங்க பேசுகிற விதம் அப்படி இருக்கும், டேலண்டடாக இருக்கும். அப்புறம் பாயிண்ட்டை பிடிச்சி ஏன்டா அப்படி சொன்னா அப்படி சொல்லலையே எங்கே காட்டு, அந்த மாதிரி அவனுங்க கொஞ்சம் நஞ்சம் பார்க்கல. நான் இணையதளத்தில் போடுறானுங்க திருஞான சம்பந்தர் வாசி சான்ஸ்கிரிட் ஸ்காலர்னு ஆரம்பிக்குது சார் அவங்களுடைய இணையதளத்தில். நீங்கள் என்ன சொல்கிறேன்? சான்ஸ்கிருதத்தில் ஒரு வரி கூட பாலினதில்லை, இது பண்ணல. இறைவனை உணர தமிழே சாலும்னு சொல்கிறவர் வாசி சான்ஸ்கிரிட் ஸ்காலர். ஈசான் தோடு உடைய செய்வன் இங்கிலீஷ்லேயே போகுது. அப்போ படிக்கிறவங்களுக்கு எங்கேயுமே தமிழ்ன்ற வார்த்தையை வராத பார்த்துக்கிறேன். அப்போ படிக்கிறவங்களுக்கு தோடு உடைய வெளிநாட்டுக்காரனுக்கு தோடு உடைய செய்வன்றது அது ஒரு சான்ஸ்கிரிட் போகுதுன்ற மாதிரி அந்த எண்ணத்தை கொண்டு இதுதான் கண்ணபிரான் கண்டிக்கிறார். வினை பயனை விளைவிப்பவன் திருடன்னு சொல்கிறார். ஏன் அதை சொல்ல மாட்டான்? பாகவத பிரசங்கம், பகவத்கீதை பிரசங்கம் வினைப்பயனை விளைவிப்பவன் திருடன். அந்த வினை பயனை எப்படி இது பண்ணி அவங்களுக்கு தப்பான அர்த்தத்தை அவன் மனசில் பதிய வைக்கிறான்ல, அதுதான் வினைப்பயனை விளைவிப்பவன் திரு. நீ கேட்டீங்கன்னா நான் தமிழ் இல்லைன்னு எங்கேயுமே சொல்லியே அப்படி சாமர்த்தியமாக அப்படியே சமாளிக்கிறேன். அப்புறம் நான் இதில் இணையதளத்தில் அதெல்லாம் போட்ட உடனே டக்குன்னு அதெல்லாம் மாற்றி விட்டேன். ஏன்னா டீம் பயங்கர வேலை செய்யுது. அவன் பெரிய பெரிய மாஸ் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் ஆகிட்டானுங்க. எதாவது பெரிய அளவில் வருமானம் வருது, நிறைய பேருக்கு வருமானம் வருது. அதனால் எல்லா காசு போட்டான்னா அது 1 கோடின்றது 3 கோடி 30 கோடிலாம் சாதாரண விஷயம். அதில் எல்லாமே செய்ய முடியும் அவங்களால. இதை செஞ்சால் இது ஆன்மீகமா? அதுதான் நான் ஒரே ஆள் கேட்குறது. இது ஆன்மீகம் இல்லையே, இது கடவுள் இல்லையே, இது உண்மை இல்லையே, எங்களை என்ன பண்ண சொல்கிற? திருமூல சொன்னதை நீங்கள் உங்கள் ஆளும் கேட்கவில்லையே. திருமூல தான் சொன்னாரே, சத்தியமின்றி பிராமணன்கிட்ட பித்தேரோ மூட ஜாதி மூடம் மட்டும்தான் இருக்கும், ஜாதி பித்து மட்டும்தான் இருக்கும், பித்தேரோ மூடர் பிராமணர் தாம் அன்றே. அவன் தான் வேறு யாரும் இதுதான் பிராமணன் சொன்னாரே, உங்களும் கேட்கலையே, நாங்கள் என்ன பண்ணுறது? தெரியுதா? சத்தியமின்றி இருப்பான் பார்ப்பன பிராமணன் தெளிவாக சொல்கிறாரு. அப்போ அதுலேயும் அன்றேன்றதை அன்றுன்னு மாற்றி சொல்ல இவ்வளோதான் பிராமணம் இல்லைன்னாருன்னு அதையும் அர்த்தத்தை மாற்றி அனர்த்தமாக சொல்கிறது. அப்படி தான். ஏன்னா நாங்கள் தான் சத்தியம் இல்லாதவங்களாச்சே, உங்களுக்கு உரைச்சிருக்கணுமே. யார் உரைக்கிறது? நான் தான் உரையன்னு உரைக்கிறேன். கொஞ்சமாவது புத்தி எதிர்த்திட்டுங்க, கொஞ்சமாவது உண்மையை புரிச்சுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம இயேசு கேட்ட அதே கேள்வி, ஈஸ்வரன் கேட்ட அதே கேள்வி, நான் பிராமண மக்களே நீங்கள் புறச்சடங்கில் சுத்தபத்தமாக இருங்க. அது இயல்பாகவே இப்போ வந்து போச்சு. நல்லா எஜுகேட்டடாகவும் அந்த நாகரிக வாழ்க்கையில் தானாகவே புற சுத்தபத்தம் இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியுன்றது இப்போ நிறையா வந்து போச்சு. அதுக்காக தான் அந்த படிப்பை கொடுக்கணும். பாப்பா படிக்க வைக்கக்கூடாது, குறியாக இருப்பான், அடுத்தவங்க படிக்க வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. அது கடவுள் விளையாட்டை வேலைக்காரங்களை அமைச்சு கிறிஸ்துவர்கள் அமைச்சு கிறிஸ்துவ மிஷினரி மூலமாக அதெல்லாம் பண்ணி ஏதோ ஒன்று உருண்டு பிறண்டு மக்களுக்கு இந்த அறிவு சேர்ந்து புற சுத்தப்பத்தா அவங்க சரியாக நல்லா வச்சுக்கிறாங்க. ஆரோக்கியமாக வச்சுருந்தா தான் நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் யேசுபிரா அந்த பிராமணனை கேட்டு அவங்க அப்படியே விட்டுட்டு அந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். உள்ளத்திலே பொல்லாங்கு இருக்கிறதா? நம்முடைய உள்ளத்திலே பொல்லாங்கு இருக்கிறதா? அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தி கொள்வதற்கு நாம் என்ன செய்கிறோம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ கேட்கும்பொழுது அதுக்கான வழியும் நம்ம தமிழில் இருக்கிறது இல்லையா? மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரபுரம் அறம்ன்றா தர்மன்றோம் வர்ணாசிரம தர்மம் ஜாதி தர்மம் என்ன பரதர்ம கர்மா
அப்படியே பின்னி எடுக்கும் பாப்பானை ஊட்டினா என்ன தர்ம அறன்னா சொல்ற மனத்துக்கண் மாசில ஆதல் தான் அனைத்தாரன் ஆகலும் மற்ற எல்லா தர்மம் அதுக்கப்புறம் தான்ட்டார் திருவள்ளுவர் இல்லையா. மனத்துக்கள் மனசில் மாசு இல்லாமல் குற்றம் இல்லாமல் இருக்கிற அந்த அறம்தான் முதல் அறம், முதல் தர்மம். மற்ற தர்மம் எல்லாமே அப்புறம்தான்னார்ல. அதை நான் பிராமின் மக்கள் நான் பிராமின் வள்ளுவர் சொன்னதை மறக்கக்கூடாது. அப்போது அதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்போது ஈஸ்வரன் கேட்குறதுல நீங்கள் அகம்புறம் 2 படைச்சானே கடவுள், இந்த அகம்ன்ற அந்த பகுதியை அப்படியே பொல்லாங்கன்னு நெருக்கி விட அதை சுத்தப்படாமல் வச்சுருக்கிறீங்களே, அதை சுத்தப்படுறதுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டார் இல்லையா. அதுதான் திரும்ப நம்ம கேட்கணும். நம்மளே கேட்டுக்கணும். அடுத்தவங்களை கேட்குறது இல்லை, நம்மளே கேட்டுக்கணும். அப்போது புறந்தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். அப்போது மனசை சுத்தப்படுத்தணுன்னா வாய்மையாக இருக்கணும், உண்மை பேசணும், வேறு வழியே கிடையாது இல்லையா. அவள் உண்மை பேசுவதும் அதுக்காக மனம் போராடி பொய் பேசிட்டாலும் திரும்ப அதை திருத்தி கொண்டு உண்மை பேசுது. இந்த போராட்டத்துக்கு நீங்கள் ஹரிச்சந்திரனை உதாரணமாக எடுக்காதீங்க. அதை ஒரு ஐடியலாக மாடலாக வச்சிங்க, தெரியுதா. ஆனால் அரவிந்தர் சொல்கிற மாதிரி தான் ஹரிச்சந்திரன் கதை கேட்டால் நிறைய பேர் உண்மை பேசக்கூடாது, உண்மை பேசினா இப்படி தான் நம்ம அவஸ்தை பண்ணணுன்ற முடிவு தான் வருவாங்க. எதிர்மறையான விளைவை தான் ஏற்படுத்தும் இதெல்லாம் சொல்கிறார். உண்மையிலே பெரிய புத்திசாலி, கரெக்டாக தான் சொல்கிறார். ஆனால் ஹரிச்சந்திரனை உதாரணமாக வச்சுங்க. ஆனால் காந்தியடிகளை படிங்க, நிறைய காந்தியடிகளை படிங்க, அவருடைய அனுபவங்களை படிங்க. பாப்பா நான் பிராமின் காந்தி புகழாயிட்டார். அந்த பொறாமல் பொட்டுக்குன்னு சுட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் வேறு காரணம். இப்போ நான் சொன்னல பார்ப்பனனுடைய அட்டுழியங்களுக்கெல்லாம் நியாயப்படுத்துகின்ற காரணத்தை கற்பித்துக் கொள்வதில் அவன் கில்லாடி கிங்க. அவனை அதில் யாரும் ஜெயிக்க முடியாது, அவனை ஜெயிக்க முடியாது, அவளை ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி அப்படி இல்லை. அதனால் அவங்க இந்த வேலையை செஞ்சுக்கினே தான் இருப்பாங்க. நீ ஏற்றுக்கிற போதே அவன் கவலையே கிடையாது, அவன் பாடி இந்த வேலையை செஞ்சுக்கினே இருப்பான். அதை சொல்லுவான், இந்த மரவாட்டை பாதியை கட்டாயிச்சுனா கூட இந்த மீதி பாதி மட்டும் போயினே இருக்கும். அந்த மாதிரி பார்ப்பானுங்க. அதனால் திரும்ப அவனுக்கிட்ட போய் நீ இப்படி செய்யாத, அப்படி நீ இந்த மாதிரி காரணம் கற்பிச்சிக்காத நான் சொல்லுவேன். அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஆனால் நீங்கள் நான் பிராமின் மக்களே, நீங்கள் காந்தியடிகளை படிங்க. லைப்ரரியில் போனீங்கன்னா இந்த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் காந்தி இருக்கும், தமிழ்லேயும் இருக்குது முழுக்க. எல்லாமே நான் கல்லூரி காலத்தில் நான் அதை வாங்கி போய்ட்டு லைப்ரரி அவரோட ரிஸ்கில் கொடுப்பாரு. ரெஃபரன்ஸ் புக்குப்பா யாருக்கும் கொடுக்கூடாதுன்னு நீ இவ்வளோ ஆர்வமாக இருக்கிற, என்னோட ரிஸ்கில் நான் கொடுக்கலான்னு கொடுப்பாரு. எனக்கு வாங்கி ஃபுல்லாக போட்டு அவ்வளோ டாப்பாக இருக்கும். அப்படி அந்த மாதிரிலாம் படித்து அகம் தூய்மை வாய்மையால் அமையும். அப்படி நான் இங்கே வளனூரில் இருந்தப்போ ஒரு பிராமணர் வீட்டில் மேலே மாடியில் வாடகைக்கு இருந்தேன்ல. அப்புறம் கொஞ்சம் 3 வருஷம் கழிச்சு வாடகைலாம் வானானே அப்படின்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் அவரு கேட்டார், நாங்கள் எங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுங்க. அவர் நல்ல பிராமின். அவர் நல்ல பிராமின் மீன்ஸ் எனக்கு சொன்னார், உங்கள் ஆசிரமம் ஊர் போனார்னா ஒரே ஒரு பிராமணன் கூட சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். கடைசி யார் சொன்ன வார்த்தை அதுதான். நீங்கள் நல்ல டைப்பாக தான் சொல்லி யாரும் சொல்ல மாட்டேன். நான் பிராமணனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நல்லா தான் சொல்லுவேன். அவர் ஞான வராத நிலையிலேயே நான் மீது நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கோம், அதை சொன்னார். குருநாத் ஞானியார் விட்டுட்டு அவரும் பிராமணன் கூட சேர்ற மாதிரி என்கிட்ட வராத, நீ வேறு குருவை பார்த்துன்னு போன்னு ஒரு நாள் வெறுத்தே சொல்லிட்டார். சொல்லி அவன் டோட்டலாக பிரித்து பின்னால் உனக்கு புரியும்னு அப்படி தான் ஞான மார்க்கத்துக்கு கொண்டு வந்தார் அவர். ஆனால் இவங்க 2 பேருமே நான் பிராமணர்களில் எனக்கு இந்த அளவு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி இது பண்ணுவாங்க நல்லா. அப்போ அவர் அப்போ டிஸ்கஸ் பண்ணுவார் என் மாதிரி. அப்போ தான் நான் சொன்னேன், இந்த ஹரிச்சந்திரன் அளவுக்கு உண்மை பேசுறதுன்னு போகாதீங்க, அது முடியாது. அப்போ எடுத்தோடனே மலைப்பு வந்துடும், ஐயோ நம்மளால் அப்படிலாம் முடியாது வந்துடும். அதே காந்தியடிகளை படி அவர் ஏற்கனவே காந்தியடிகளில் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவார். அவர் நான் அந்த குடும்ப கட்டுப்பாடு கூட காந்தியடிகள் சொல்கிற முறைகளை தான் நான் பயன்படுத்துவேன். குடும்ப கட்டுப்பாடு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, நம்மளை கட்டுப்படுத்திக்கணும்னா சரியாக இருக்கும்னா அவர் அந்த மாதிரி போனவர். அவர் சொல்லுவார். அப்போ நீங்கள் காந்தியடி இது பண்ணுங்கள், நல்லா அவருக்கு உபயோகப்படுச்சு. அவர் நல்லா ஒரு வாரத்துக்கு லிஸ்ட்டு போடுங்க, இன்றைக்கி என்னென்ன பொய் பேசணும், இன்றைக்கி தவிர்க்கக்கூடிய பொய்கள்னு இருக்கும். அதில் இந்த இடத்துல நம்ம பொய் பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது ஆனாலும் நம்ம பேசுகிறோம் ஏன்னா பழக்கத்தில். அந்த மாதிரி அதை வரைக்கும் அடுத்த வாரம் அதையெல்லாம் பேசாமல் பார்த்து சரி பண்ணுங்கள். அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். 1 மாதம் கழித்து அவர் டைரியில் எழுதி வச்சு காட்டினார், நான் 72 வயசில் தான் உண்மையிலேயே நான் வாழவே ஆரம்பிச்சிருக்கிறேன்றார். பெரிய லேண்ட்லார்டு எல்லாருக்கும் தெரியும், அவர் அற்புசம்பாளத்தில் பாதி நாளாக அவருது தான்.
நில நீர்லாம் கொடுக்குறேன்னா நான் வேணான்ட்டு வந்துட்டேன். நான் என்னோடய தாத்தா சொத்தே வேணான்ட்டேன், நான் எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி வந்து அப்போ வந்து ஏன்னா இதெல்லாம் அப்போ சொல்லி வைக்கணும். பாப்பா பழி போகிறதுக்கு ரெடியாகிறான். ஒரு பிராமணையை மாற்றி ஒரு எல்லாத்தையும் பிடிக்கணும் அப்படின்வோம். அப்படிதான் கீரல் கூட நாம் பேசுறது உண்மையாக இருக்கணுமே, அது பொய்யா இருந்தால் தோற்று போயிடுமே, அந்த கவலை 1 ட்ரில்லியன் கூட இல்லாத ஒரு இனம்தான் பிராமணன். அப்படியே பழியப்படும், அப்படியே பழியப்படும், படன்னு போட்டுட்டா ஒரு பழிய இடத்துல 1000 பழியை போட்டோன்னா ஒரு பழியா 2 பழியா நிற்காதா? தெரியுதா? அது நின்றுடும். சாதாரண ஞானியர்களுக்கு அது நின்றுட்ட உடனே அதை சாக்க வச்சு அங்கே ஒரே அழுத்தது காலி பண்ணிடும். அப்போ தான் சைலண்ட் ப்ரிவர்ஸ் எந்த இடத்துல முடிவடையுதுன்னா அதையெல்லாம் ஜெயிக்கிற ஒரு பெரிய சோல் வந்த உடனே அது எல்லாமே பொய்யா போயிட்டு அதுக்கு தண்டனையாக பெரிய அளவில். அதனால பிராமண இனம் போகிற போக்கு பார்க்குறதுக்கு அவங்களுக்குள்ளே அது ஒரு பெரிய வெற்றி மாதிரி காட்டினே இருந்தாலும் மிகப்பெரிய அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது அந்த இனம். புரியுறதா? தூரம் இருந்து பார்த்து நேருங்க, அவ்வளோதான். அது போய் எங்கே அது போகும்போது நம்ம வீட்டு பிள்ளைங்க பேரம் பேத்தி கொள்ளு பேத்தி இப்போ அது மாட்டிக்கும். அவன் சும்மா போக மாட்டான். போகும்போது எவ்வளோ பீராஞ்சி இழுத்துன்னு போகும்போது அம்பாளுங்க சேர்த்து இழுத்துன்னு போய் தான் அவன் அழிவான். அவ்வளோ சாதாரணமான அழிய மாட்டான் அவன். ஆனால் இந்த பிராமண இனம் அதை நோக்கி சொல்லுவேன். உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம். மலையில் வேகமாக இறங்கின பற்றி அவன் ஸ்பீடாக போகிறான், பிரேக் கிடையாது. எவ்வளோ தூரம் ஸ்பீடாக போவ, நீ என்ன போகிறது, அது இழுத்துன்னு போவோம் இன்னும் ஸ்பீடாக. ஆனால் அது முன்னேற்றமாக அழிவான்னு உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் நீங்கள் இப்படி பண்ணுங்க. அதை காந்தியடிகளை படிங்க, எல்லாம் பண்ணி இப்படி அவர் லிஸ்ட்டு போட்டு பாதியாக குறைச்சி சொன்னார். நிறைய குறைச்சிட்டேன் நான். நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது, மைண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. 72 வயசு எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல, நீங்கள் எப்படி இவ்வளோ இதுவாக இருக்கிறீங்கன்னு ரொம்ப புகழ்ந்துன்னு இருந்தார் அவர். ரொம்ப என்னோட ஸ்கூல் நண்பரோடைய அப்பா தான் அவர். அப்புறம் அவர் வந்து பழைய இதில் என்னை பேர் சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பார். அவர் வந்து ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் அண்ட் கைடு, எனக்கு அவர் குரு. நீ வந்து பழைய இதெல்லாம் விட்டுடு, பேரை சொல்லி கொடு. சாமிகளே என்ன ஆள் என்ன பேரை சொல்லி கூடாதுன்னு அவரை கண்டிப்பார். இந்த மாதிரிலாம் இருக்குது. அது அந்த நெருக்கமாக இருக்கிற 1-2 பிராமணர்கள் வரைக்கும் அது சாத்தியமாக தவிர அந்த ஒட்டுமொத்தமாக இருக்கிற பிராமண இனத்துக்கோ என்ன இந்த மாதிரி இவன்கள் கரெக்ட் பண்ணி வச்சு அப்படி இருந்தால் தான் அப்போ ஒதுக்கி அப்படின்னு போகிறவங்களும் அப்படியுமே நீங்கள் செய்ய முடியாது. அவங்க ஒருத்தங்கிட்டே போய் நிரூபிச்சு அம்ராவின் மக்களாகிய நீங்கள் இந்த ஈஸ்வரனுடைய இந்த உபதேசத்தை பொக்கிஷமாக கருதுங்க. புறத்திலே சுத்தமாக இருங்க. அகத்தை இப்படி நம்ம தமிழில் நிறைய சொல்லப்பட்டு விட்டது. அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும், மனத்துக்கண் மாசில நாதான் அனைத்தனாலும் நிறைய சொல்லலாம். எனக்கு மறந்து போயிடுச்சு. எனக்கு இப்போ ஞாபகம் வர்றது வரைக்கும் இதுதான். இன்னும் எக்கச்சக்கமாக அதெல்லாம் இருக்கிறது. எல்லாத்தையும் பயன்படுத்துங்க, அவ்வளோதான். பயன்படுத்தும் போது பாப்பா நிமிந்து அவன் சொல்கிறத காது கொடுத்து கேட்காதீங்கன்னா அவன் அவ்வளோ அயோக்கியத்தனை. கேரளாவில் நடந்த அயோக்கியத்தனத்தை இங்கே இருக்கிற ஒரு பாப்பார அயோக்கியம் அதை நியாயப்படுத்துகிறான் பார். பரசுராமர் சொல்லிட்டாருன்னு சொல்கிறான் பார். இவன் பக்கத்தில் மீதி பேர் சொன்ன போட்டு அதுக்கு இன்னும் சாட்சி. பரசுராமரே சொன்னாரா, பரசுராமர் சொன்னாரா, நீயாக சொல்லுகிறியா, இவங்களுக்கு அதுக்கு ஆதாரம் காட்டுன்னு சொல்லுவான். இவனுக்கு மட்டும் இஷ்டத்துக்கும் சுற்றி அதுக்கு புராணம் எழுதிக்கிறது, அது எழுதிக்கிறது தெரியுதா பண்ணி அந்த பரசுராமர் சாபத்தையும் வாங்கிக்கிறது. பரசுராமர் மேலே எவ்வளோ பழியை போடுறான் பார். இந்த பாப்பானுங்க பல 100 வருஷமாக கற்பாயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் பரசுராமர் தான் ஆகி விட்டான். எப்படி அண்ணாமலையிட்ட புளி விட்டு அந்த பிரம்மா தான் புளி விட்டாரு, பிரம்மா மேலே பழிய போட்டானுங்களோ. உண்மையிலே உங்களால் நம்பவே முடியாது. நான் அது விளையாட்டுக்கு வகுப்பில் சொன்னேன், இரவு எனக்கு பிரம்மா வந்து நல்லா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். அப்போ அவரே அவ்வளோன்னு வந்து போயிருக்கிறார், இவன் நம்மளை பழி போட்டானுங்களேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் அதுக்கான தகுதி இருந்தால் அப்போ அவங்க வெளிப்பட்டு சொல்லுங்கிற தகுதி இல்லாமல் அப்போ அவங்க வந்து இதை சொல்லுவாங்க. அப்படி இவனுடைய அந்த வாதத்திறமன்ற பேரில் சுத்தமாக அவங்கள மூளையை தீச்சு வச்சுக்கிறானு. அவனுக்கிட்ட பதில் சொல்லி மாளாது. யாரோ ஒரு சாமியார் கூட சொல்லுவாங்க பழைய காலத்தில், நீங்கள் வந்து வாதம் பண்ணலாமான்னு யாரோ கூப்பிட்றான். அப்புறம் நேராக போனால் நீ என்ன சொல்கிற அப்படின்னு நம்ம வாதம் பண்ணி என்னை வாதத்தில் ஜெயிச்சு காட்டுன்னு சொன்னோடனே அப்போயே ஒரு பேப்பர் எடுத்து இவர் என்னை வாதத்தில் ஜெயித்து விட்டார்னு எழுதி கையெழுத்து போட்டு கையில் குத்திட்டு போயிடுவான். ஆனால் அவன் பகுதியின் மொழி பார்த்துருதா. ஏன்னா வாதத்தில் ஜெயிக்கிறது தான் உன்னுடைய நோக்கமே தவிர எந்த அது கிடையாது இல்லையா. அவன் வாதத்தில் ஜெயிக்கணும், வாதம் பண்ணுவான்னா நீ ஜெயிச்சிட்ட எழுதி கொடுத்துட்டு அது போய் போயிடுது. இப்போ என்ன பண்ணுவேன், அவன் அதை கையில் வச்சு நான் இவருக்கு அது மேட்ரே கிடையாது. அந்தளவு ஆன்மீகன்றது உள்ள நுணுக்கமாக போகிற ஒரு விஷயம்.
அது இவனுங்க அந்த பாப்பானும் பாப்பாத்தீங்களா அப்படியே வெறுமனே அது வார்த்தை அப்படியே திக் போட்டு பரட்டி போட்டு, புரியுதா, புறத்தை யாரோ கொத்து சொல்லுங்க அப்புறம் நீங்கள் உனக்கு பரட்டிக்கும் இதெல்லாம் இவங்க. அப்போ என்னை திருத்திக்கினா இல்லையா, நீ எப்படி தெரிஞ்சுக்கினேன், நான் திருத்திக்கின்னு என்னை திருத்திக்கின்னு அதுக்கப்புறம் தான் பேப்பர் ஆக்டிவிட்டியை சொல்கிறேன்னா இல்லை திருத்திக்காமலே சொல்கிறான், நீ ஏன் திருத்திக்காமலே தான் சொல்கிறான்னு ஸ்ட்ராங்காக அந்த முடிவில் நிற்குது. 1 2 இல்லை, அது குரூப் அப்படியே நிற்கிது. நீ போய் நான் இருக்கிற இப்போ நான் பிராமின் மக்களே இப்படி உள்ளத்தை மேன்மைப்படுத்துங்கள், கடவுள் அகம்புறம் என்று 2 படைத்தான் இயேசுபிரான் சொல்லுகிறார். அதனால் அகப்புறத்திலும் சுத்தபத்தமாக இருங்கள், அதை விட அதிகமாக அகத்திலே சுத்தம் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் சொல்லுவேன்னா இதை விட்டுட்டு இந்த கும்பல் கிட்ட போய் நான் திருத்திக்கின்னு தான் என்னை திருத்திக்கின்னு தான் இந்த உங்களுக்கு குத்தம் சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு ஏற்றுங்க, ஐயோ அம்மாடியோ நீங்கள் ஏற்றுக்கலன்னா என்ன வருது, இப்படியா இருப்பேன். இப்படி இருந்தால் இவ்வளோ நாள் இவ்வளோ பெரிய அனுபவமே எனக்கு வேஸ்ட்டாக போய்டும், தெரியுதா. அப்படியே விட அதை பாப்பற கும்பலை அப்படியே விடாமல் தான் தீர்மானம் அந்த முடிவு வர தன்னை திருத்தி கொள்ள முடியாதற்கான அத்தனை வாதங்களை தயார் பண்ணி வச்சுக்குதுங்க. நீ கிட்டே போனால் கச்ச நீ மாட்டி ரசிக்கிடுவேன், புரியுதா. அதுங்களை அப்படியே விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போயிருக்கீங்களா, கொஞ்சம் தூரம் எங்கள் ஆளுங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குது, நீங்கள் கொஞ்சம் தூரம் நின்னோட திட்டிங்க, அப்படியே தள்ளி விட்டுட்டு திட்டிங்க திட்டாத. ஆனால் அதையும் நீ தான் சொன்ன திட்டிக்க சொல்லி தெரியுதோ, அதனால தான் திட்டணும், புரியுதா. அவ்வளோ பயங்கரமானதுங்க. அதுக்கு மெதுவாக உரம் கட்டிட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்லினே இருக்கக்கூடாது. அதனால் பாப்பார நக்கல் கிட்டலாம் பதில் சொல்லி உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள்னு தலை போட்டு ஒரு விழியம் கூட சொல்லிட்டேன். அது தனியாக இன்னொரு பக்கம் சொல்லியிருந்தா இருக்கிறேன். நீங்கள் இயேசுபிரானுடைய இந்த உபதேசத்தை பின்பற்றுங்கள், புறத்திலும் சுத்தமாக இருங்கள், அகம் என்கின்ற அகத்தையும் சுத்தப்படுத்துகிற வேலையை ஆரம்பிங்கள், நீங்களே செய்தால்தான் உண்டு. இந்த ஒன்று மட்டும், ஏன்னா அகம் என்பது உங்களுடையது, உங்கள் உள்ளம். அதை போய் இன்னொருத்தவங்க வந்துலாம் சுத்தம் பண்ண முடியாது. நீங்கள் வாய்மை பேசணும், நீங்கள் மனத்துக்கண் மாசு இல்லாமல் இருக்கணும், நீங்கள் இறங்கி செயல்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆன்மீகம். அதை நன்றாக கவனத்திலே வைத்துக்கொள்ளுங்கள். இயேசுவினுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும்.